நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரத்தினுடைய 25வது வசனத்தை வாசிக்கும் போது 25 தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்துமாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம். ஆமென். இந்த இடத்துல ஒரு ஆத்துமாவை குறித்து வேதம் சொல்லுது. விடாய்த்த ஆத்துமா. என்ன ஆத்துமா மாமா? விடாய்த்த ஆத்துமா. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் விடாய்த்த ஆத்துமாவுக்கு குளிர்ந்த தண்ணீரை கொடுக்கிற கர்த்தர். அப்போ தேவன் பல இடங்களிலே நல்லவராய் ஆண்டவர் வெளிப்படுகிறார், நமக்கு நன்மை செய்கிறவராய் வெளிப்படுகிறார். ஆனா அவருடைய அன்பு ரொம்ப பெரிய அன்பு. என்னன்னா, தேவ மனுஷன் சொல்லும் போது சொல்கிறார், விடாய்த்த ஆத்துமாவுக்கு ஆறுதலாய் இருக்கிற கர்த்தர். இந்த விடாய்த்த ஆத்துமா அப்படின்னு சொன்னா வேதத்துல என்ன அப்படின்னு சொன்னா, அப்படின்னா திரும்பி இனி எழும்பவே முடியாதுன்ற ஒரு நிலைமையில தள்ளப்படுகிற ஒரு மனுஷனுடைய ஆத்துமா அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் விடாய்த்த ஆத்துமா. வேதம் சொல்லுது, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். அவன் என்ன பண்ணிட்டான்னா, அவனும் அவனோடு கூட இருந்த ஜனங்களும் விடாய்த்து போனார்கள். அப்படின்னா தங்களுக்கு பலனற்று போகும் மட்டும் அழுது. இப்ப என்னன்னா, அவர்களால தாங்கிக்கவே முடியல. அப்படியே அது அவங்களால எதையும் சகிக்கவே முடியல. அவங்களுடைய ஆத்மா என்ன போயிடுச்சுன்னு அப்படின்னா, அப்படியே விடாய்த்து போயிடுச்சு, அப்படியே பலனே இல்லாம போயிடுச்சு. அது நம்ம ஊர் பல பாஷையின்படி சொல்ல போனா, அந்த சக்கையா பிழிஞ்சு அந்த கடைசி சக்கையை கூட வெளியே எடுத்துட்டு போடுவாங்கல்ல. நீங்க அந்த கரும்பு ஜூஸ் குடிக்கிற இடத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, மிஷின்ல போட்டு ஒரு டைம் எடுத்தாச்சா, 2 டைம் எடுத்தாச்சா, 3 டைம் எடுத்தாச்சா, நம்ம உடனே அவ்வளவுதான் அந்த அந்த இதை பார்த்தீங்கன்னா நாறு மாதிரி ஆயிரும். சரி அவ்வளோதான் போதும்னு நம்ம போதும் தூக்கி போட்டுருவாங்கன்னு பார்த்தா, கடைசியில் அந்த மிஷினை விடுவாங்க பாருங்க, அதில் 2-3 சொட்டு தண்ணி மாதிரி விழும். அதை கூட அந்த மனுஷன் அந்த அந்த டம்ளரில் பிடிப்பாங்கல்ல. அதற்கு பிறகு அந்த சக்கையில் என்ன இல்லைன்னா, ஒன்றுமே எவ்வளவு பிழிஞ்சாலும் அது வராதுன்றது மாதிரி. அப்போ விடாய்த்த ஆத்துமா அப்படின்னு சொன்னா, நான் பலவீனப்பட்டேன், நான் இனி எழும்பவே முடியாத அளவிற்கு என்னிடத்துல ஒரு பலன் கூட இல்லை அப்படின்னு சொல்றதான் விடாய்த்த ஆத்துமா. ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அந்த விடாய்த்த ஆத்துமாவை அவர் சம்பூரணமடைய பண்ண போகிறார். அந்த விடாய்த்த ஆத்துமாவை கர்த்தர் பலப்படுத்த போகிறார். இன்றைக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், உங்க பலவீனத்திலே அவருடைய பலன் பூரணமாய் விளங்க போகுது. விடாய்த்த உங்க ஆத்துமாவை கர்த்தர் மறுபடியும் தட்டி எழுப்பி தட்டி கொடுத்து, ஆண்டவர் உங்களை பலப்படுத்தி, ஆண்டவர் உங்களை திடப்படுத்தி, நீங்க அறியாததை உங்க மூலமாய் செய்வதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். இனி என்னை எழுப்புறதற்கு யாராலும் முடியாது பாஸ்டர், நான் அந்த அளவிற்கு சோர்ந்து போயிட்டேன், இனி என்னால ஒன்றும் முடியாது. ஆனா அப்படிப்பட்ட தேவ மனுஷனையே எழுப்பின கர்த்தர் உங்களுடைய விடாய்த்த ஆத்துமாவை சம்பூரணம் அடைய பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நமக்கு 25வது நாள். ஆண்டவருடைய பெரிய கிருபையினால், கர்த்தருடைய பெரிய தயவினால நம்ம இந்த ஜெபம் ஆரம்பிச்சு இன்றைக்கு 25வது நாள் வரைக்கும் ஆண்டவர் நம்மை கிருபையாய் கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. 4 வச்சு அப்படின்னு ஒரு பாகத்தை நம்ம இன்னைக்கு முடிச்சிட்டோம். இனி 3 பாகம்தான் இருக்குது. ஆனா இந்த 25 நாட்களிலையும் ஆண்டவன் நம்மோடு பேசின வார்த்தைகள் ஆயிரக்கணக்கான வார்த்தைகள், எல்லாம் தீர்க்க தரிசனமான வார்த்தைகள். நான் நம்புகிறேன், வானம் ஒளிந்து போகலாம், பூமி ஒளிந்து போகலாம், ஆனால் அவர் பேசின வார்த்தைகள் கண்டிப்பாக மாறவே மாறாது. நம்ம வாழ்க்கையில அது ஆம் என்றும் ஆமேன் என்றும் கர்த்தர் அதை நிவர்த்தியாக்க போறாரு. ஹல்லேலூயா.
விசேஷமாக இந்த 25 நாட்களிலையும் ஆண்டவர் சொன்ன அந்த வாக்கு தத்தத்தை மறுபடியும் ஒரு டைம், இன்னைக்கு 25 வாக்கு தத்தத்தையும் ஒரு டைம் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போறோம். ஆமென். முதலாவதாக ஆண்டவர் டே 1, முதலாவது நாள் ஆண்டவர் நமக்கு என்ன பேசினார் அப்படின்னு சொன்னா, ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பிறகு பொன்னாக விளங்குவேன். ஆமென். கர்த்தர் முதல் நாளிலே வாக்கு கொடுத்தார், நீ போகிற வழியை அவர் அறிந்திருக்கிறார். நாம் போகிற பாதை யாருக்கு தெரியுமோ இல்லையோ, நாம் எந்த பாதையிலே கடந்து போகிறோமோ அதை கர்த்தர் அறிவார். இந்த வாக்குத்தத்தம் நிறைவேற போகிறதற்காக எல்லாரும் கரங்களை தட்டி ஆமென், நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் அறிவார். ஆமென். இரண்டாவது நாள் ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல வாக்குத்தத்தத்தை கொடுத்தார், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் இரண்டாவது நாள் அவர் காண்கிற தேவனாய் அவர் வெளிப்பட்டார். நம்முடைய எல்லா காரியத்தையும் அவர் காண்கிறார். நம்முடைய பிள்ளைகளுடைய காரியத்தை காண்கிறார். உங்களை ஆண்டவர் பார்க்கிறார். பார்க்கிற ஆண்டவர் கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டார். காண்கிற கர்த்தர் அற்புதத்தை செய்வார். இரண்டாவது நாள் கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்திற்கு நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு அந்த வார்த்தை ஆம் என்றும் ஆமென் ஹல்லேலூயா. மூன்றாவது நாள் ஆண்டவர் ரொம்ப அழகா வாக்கு கொடுத்தார், நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நீங்க நினைச்சது நடக்கலனாலும், நீங்க ஒரு காரியத்தை பிக்ஸ் பண்ணி தோற்று போனாலும், இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு நீங்க ஒரு ஐடியா போடுவீங்க, நீங்க ஒரு பிளான் பண்ணுவீங்க, நீங்க ஒரு திட்டம் போடுவீங்க. அந்த திட்டத்தோடு கர்த்தருடைய திட்டம் இருக்கும், அந்த பிளான்ல கர்த்தருடைய கரம் இருக்கும். நீ ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது இனி தாண்டி போகாது, அது நிலைவரப்படும். நம்புகிறவர்கள் இந்த மூன்றாவது நாள் வாக்கு தத்தத்திற்காக கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஆமென் ஹல்லேலூயா. நான்காவது நாள் டே 4, நாலாவது நாள் ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல வாக்குத்தத்தம் கொடுத்தார், உங்களுக்கு இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். ஆமென். யோபுனுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் ஆண்டவர் அவனுக்கு இரண்டத்தனையாய் திரும்ப கொடுத்தார். நீங்கள் பட்ட அவமானத்திற்கு 2 மடங்கு பலன், நீங்க உழைத்த உழைப்பு 2 மடங்காய் திரும்பி வரும். நீங்கள் வடித்த கண்ணீருக்கு பதில் 2 மடங்காய் ஆண்டவர் நமக்கு அனைத்து காரியத்தையும் நல்ல கைகளை தட்டி இந்த நான்காவது நாள் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காக ஹல்லேலூயா. ஆமென். ஐந்தாவது நாள் நம்பர் 5, ஐந்தாவது நாள் ஆண்டவர் நம்மோடு கூட ரொம்ப அழகா பேசினாரு, யெகோவா ஈரே, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஆமென். ஆண்டவர் இந்த 25 நாள் ஜெபத்துல கர்த்தர் நமக்கு பேசினார், நான் பார்த்துக்குவேன், ஆட்டுக்குட்டிய நான் பார்த்துக்குவேன். அந்த மலையில மோரியா மலையில யாருமே போகல, அங்க ஆள் நடமாட்டம் இல்லை. ஆனா கர்த்தர் ஈசாக்குக்கு பதிலாய் அங்கே ஒரு ஆட்டுக்குட்ட கடாவை கர்த்தர் கட்டளையிட்டு இருந்தார். அந்த தேவனாகிய கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், கர்த்தர் யெகோவா ஈரே, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஆமென். சோ ஆறாவது நாள் ஆண்டவர் நமக்கு ஒரு ஆறாவது நாள் ஒரு வாக்கு கொடுத்தாரு. என்ன வாக்கு தத்தம் கொடுத்தார்னா, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ. கர்த்தர் நம்மை பார்த்து சவால் விடுகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளை பார்த்து சவால் விடுறாரு, நீ என்ன பயப்படுற, நீ எதுக்கு நடக்காதுன்னு நீ என்ன சொல்ற, சுத்தி இருக்கிறவங்க என்ன நடக்காதுன்னு சொல்றதற்கு கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. என் தேவனால் எல்லாம் கூடும், என் தேவனால் எல்லாம் நடக்கும். நம்புறவங்க கைகளை தட்டி விசுவாசத்தோடு, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ. ஆமென்.
7வது நாள் ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்தார். ஆண்டவர் 7வது நாள் என்ன வாக்கு கொடுத்தாருன்னா, ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. ஹல்லேலூயா. ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. யோசேப்பை பகைத்து அவன் மேல் எய்தார்கள், ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. எத்தனை பிரச்சனை வந்தாலும், எத்தனை பேர் எதிராய் எழும்பினாலும், எவ்வளவு போராட்டத்திற்குள்ள நீங்க கடந்து போனாலும், கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை உறுதியா நிக்க பண்ணுவேன். நீங்க உறுதியா நிப்பீங்க. உங்களை அசைக்க முடியாது, அந்த இடத்திலிருந்து பிடுங்க முடியாது, உங்களை அழிக்க முடியாது. நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. சோ 8வது நாள் ஆண்டவர் நமக்கு ரொம்ப அழகா வாக்கு கொடுத்தார். என்னன்னா, இருக்கிற இந்த பலத்தோட போ, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உனக்கு விரோதமாய் உனக்கு தேவையான உன்னுடைய காரியத்துல என்ன வேணுமோ இன்னொரு பலன் தேவையில்லை, இருக்கிற பலத்தோட போ, நான் உன் கையில எல்லாத்தையும் ஒப்பு கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்களை பற்றி தாழ்வா நினைக்க வேண்டாம், எனக்கு எதுவும் தெரியலையேன்னு நினைக்க வேண்டாம், எனக்கு எந்த வசதியும் இல்லையேன்னு நினைக்க வேண்டாம். கர்த்தர் சொல்றாரு, நான் உங்களை ஆசீர்வதிக்கிறதற்கு உங்களுக்கு இருக்கிற இந்த பலன் போதும். இன்னொருத்தரை கொண்டல்ல, என்னை கொண்டே. நம்புறவங்க கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஆமென். 9வது நாள் ஆண்டவர் நமக்கு ரொம்ப அழகாய் ஒரு வாக்கு கொடுத்தாரு. என்ன வாக்கு கொடுத்தாருன்னா, நெருக்கமா இருக்கிற உங்களுக்கு கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார். கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார். உங்களுக்கான ஒரு இடத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணிட்டாரு. ஒரு நிலைவரமான ஒரு அட்ரஸை கர்த்தர் உங்களுக்கு தரப்போறாரு. அலைஞ்சு திரிஞ்ச நிறைய பேரை கர்த்தர் ஒரு அட்ரஸ்க்குள்ள கர்த்தர் கொண்டு வர போறாரு. ஒரு இடத்தை, ஒரு பெர்மனன்ட். நல்லா நம்புறவங்க கைகளை தட்டி ஆமென், ஹல்லேலூயா, thank you Jesus. 10வது நாள் ஆண்டவர் ரொம்ப அழகாய் நமக்கு வாக்கு கொடுத்தார். உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டு. இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில எல்லாரும் பலன் கொடுத்திருக்கலாம். அப்பாவுடைய ஆசீர்வாதம் அறகுறை, படிப்புல அறகுறை, எல்லாரும் கொடுத்தது அறகுறை. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், அவருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்த உனக்கு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு நிறைவான ஆமென், ஒரு முழுமையான ஆசீர்வாதம். நம்புறவங்க கைகளை தட்டி, கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டுவது இல்லை, ஒரு நிறைவான பலன். ஆமென். சோ 11வது நாள் ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு. என்ன கொடுத்தாருன்னா, எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் யாராமா? எப்ராயிம். இந்த எப்ராயிமுடைய சரித்திரத்தை அன்னைக்கு வாசிச்சோம். யாக்கோபு தன்னுடைய 2 குழந்தை, அப்படின்னா பையனுடைய யோசேப்புனுடைய மகனாகிய எப்ராயிம் மனாசேயும் ஆசீர்வதிக்கிறதற்கு கை வைக்கும் போது யோசேப்பு தடுத்து, அப்படி இல்லப்பா, நீங்க கையை மாத்தி வைக்கிறீங்கன்னு சொன்ன போது, அது எனக்கு தெரியும் மகனே, நான் எப்ராயிமை எப்படி கைவிடுவேன். ஹல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்கிற நீங்களும் நானும் கர்த்தருடைய கரத்திலே இருக்கிற எப்ராயிம். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நான் கைவிட மாட்டேன். நம்மளை கர்த்தர் கைவிட மாட்டார். ஆமென். சோ 12வது நாள் ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல வாக்கு தத்தத்தை கொடுத்தார். என்னன்னா, அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற கர்த்தர். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற கர்த்தர். அப்படின்னா நம்முடைய தலையில எழுதப்பட்டிருக்கிற தலையெழுத்த மாற்றுகிற கர்த்தர். நமக்கு இருக்கிற காலம் மாறும், உபத்திரவ காலம் மாறும், துன்பத்தின் காலம் மாறும். நம்ம கடந்து போகிற இந்த காலத்தை மாற்றி கர்த்தர் ஒரு நல்ல காலத்தை நமக்கு தரப்போறாரு. நல்ல விசுவாசத்தோட கரங்களை தட்டி, முழு பலத்தோடு
முழு பலத்தோடு. Thank you Jesus. Amen. So 13வது நாள் ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு. என்ன வாக்குத்தத்தத்தை தந்தாருன்னா, 3 நாளைக்குள்ளே இந்த யோர்தானை நீங்கள் கடந்து போவீர்கள். கர்த்தர் 3 டேஸ்ல 3 நாளையில கர்த்தர் அற்புதம் செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். திடீரென்று உங்களுக்கு ஒரு நாள் ஆரம்பிக்கும். 3 டேஸ்க்குள்ள உங்க வாழ்க்கை முற்றிலுமாக மாற்றப்படும். சூழ்நிலை முற்றிலுமாக மாற்றப்படும். நான் நம்புறேன், இந்த 100 நாள் ஜெபம் முடிகிறதுக்குள்ள கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு 3 நாளை கொடுப்பாரு. ஒரு 3 நாளை கொடுப்பாரு. அந்த 3 நாள் உங்கள் தலைகளை உயர்த்துகிற நாளாய் கர்த்தர் அமைப்பார். ஆமென், ஆமென். 14வது நாள் ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்தார். என்ன வாக்கு கொடுத்தார்னா, நான் உனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை. இனி எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்க தைரியமா நீங்க தாண்டுவீங்க. ஆமென். நீங்க தைரியமா அந்த பிரச்சனையை நீங்க சால்வ் பண்ணுவீங்க. நீங்க தைரியத்தோட நிற்பீங்க. இதுவரையில நாம் பார்த்த எல்லா பயங்களையும் கர்த்தர் மாற்ற போகிறார். இந்த 14வது நாள் வாக்குத்தத்தத்திற்காக எல்லாரும் கரங்களை தட்டி, முழு பலத்தோட கரங்களை தட்டி, ஆமென். இந்த வார்த்தை நிறைவேற போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஹalleluya. ஆமென். 15வது நாள் ஆண்டவர் நம்மோட கூட பேசினார். என்ன பேசினார்னா, ரொம்ப பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, உன்னுடைய குமாரத்தி பிழைப்பாள். உங்க வேலை பிழைக்கும், உங்க குடும்பம் பிழைக்கும், நீங்க பிழைப்பீங்க. கர்த்தர் சொல்றார், விசுவாசம் உள்ளவனாயிரு, விசுவாசம் உள்ளவனாயிரு. நீ எந்த காரியம் செத்துருமோ, எந்த காரியம் விழுந்துருமோன்னு நினைக்கிற, ஆனா ஆண்டவர் தெளிவா வாக்கு கொடுக்கிறாரு. அந்த காரியத்தை சாகடிக்கிறதற்கு, அந்த காரியத்தை அழிப்பதற்கு ஒரு மனுஷனுக்கும் ஆண்டவர் உரிமை தருவதே இல்லை. நம்புறவங்க கைகளை உயர்த்தி இயேசுவே சொல்லுங்க, இந்த வார்த்தையை நான் நம்புறேன். முழு பலத்தோடு, முழு பலத்தோடு. ஹalleluya. சோ 16வது நாள் ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்தார். ரொம்ப அழகான வார்த்தை. நான் எகிப்து தேசத்திலே புறப்பட பண்ணின நாளிலே நான் என்ன அதிசயத்தை காண பண்ணினேனோ, உனக்கு ஒரு அதிசயத்தை நான் காண பண்ணுவேன். உங்க வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடக்கும். பிள்ளையினுடைய வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடக்கும். உங்க குடும்பத்தில் ஒரு அதிசயம் நடக்கும். நம்புறவங்க விசுவாசத்தோட இந்த 16வது நாள் கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து, அதிசயம் நடக்கும், அதிசயம் நடக்கும். ஹalleluya. சோ 17வது நாள் ஆண்டவர் நம்மோடு கூட ரொம்ப அழகா கர்த்தர் பேசினார். என்ன சொன்னார்? அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை இட நிற்கும். கர்த்தர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை இட நிற்கும். எத்தனை பேர் சொன்னாலும் நான் நம்புறேன், அவர் சொல்லுவார். அந்த பிரச்சனையை பார்த்து கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லுவார். உங்க காரியத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார். இதுவரையிலும் எத்தனையோ மனிதர்கள் சொல்லி நடக்காதது, எத்தனையோ பெரிய பெரிய நபர்கள் சொல்லி நடக்காதது, அவர் சொல்லும் போது அது ஆகும். அவர் கட்டளை இடும்போது நல்ல கைகளை தட்டி, அந்த வாக்குத்தத்தத்திற்காய் கைகளை தட்டி, ஆமென். 18வது நாள் ஆண்டவர் ரொம்ப அழகாய் கர்த்தர் வாக்கு கொடுத்தார். நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய், நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். இந்த 100 டேஸ் ஜெபம் முடிகிறதுக்குள்ள என்னென்ன உங்களை விட்டு போச்சோ, எந்தெந்த நன்மையெல்லாம் பிசாசு பறித்து கொண்டானோ, எதெல்லாம் உங்க கையில இல்லாம போச்சோ, எல்லாம் திரும்ப வரும். நீ சகலத்தையும் நல்ல கைகளை தட்டி, அந்த வேலை திரும்ப வரும், அந்த ஊழியம் திரும்ப வரும், அந்த சமாதானம் திரும்ப வரும், அந்த சந்தோஷம் திரும்ப வரும், ஏமாற்றினவைகள் திரும்ப வரும். ஹalleluya. ஆமென். 19வது நாள் ஆண்டவர் நமக்கு ரொம்ப அழகாய் வாக்கு தொத்தார். என் புலம்பலை ஆனந்த களிப்பாய்
மாற பண்ணுகிற கர்த்தர். ஒண்ணு நடக்க போகுது, இந்த ஜபத்துல ஒண்ணு நடக்க போகுது. என்ன நடக்க போகுதுன்னா, நம்ம இதுவரையிலும் புலம்பிட்டே இருந்தோம், தெரியாம புலம்பினோம். வாயை திறக்கும் போது அந்த பிரச்சனையை தான் பேசுவோம், எல்லாரிடத்திலையும் அதை சொல்லிட்டே இருப்போம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்ல, உன் புலம்பலை நான் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவேன். இனி தேடியும் காணாதிருப்பீர்கள். நீங்க இனி புலம்ப மாட்டீங்க. அந்த காரியத்தை குறித்த வாய் அந்த வார்த்தை வரவே வராது. ஆமென், ஹalleluya. சோ 20வது நாள் 20th டேக்கு ஆண்டவர் ரொம்ப அழகான ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நம்முடைய தேவன் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். அவர் எனக்கும் தேவனாகிய கர்த்தர். முன்னோர்களுக்கு அவர் என்ன செய்தாரோ அதை இன்றும் எனக்கு செய்வதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். முன்னோரை பயன்படுத்தின கர்த்தர், முன்னோருக்கு அற்புதம் செய்த கர்த்தர், இன்றும் அற்புதம் செய்வ வல்லவர். ஹalleluya, ஆமென். 21வது நாள் ஆண்டவர் ரொம்ப அழகான ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் தந்தார். நான் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. நீங்களும் நானும் வெட்கப்பட்டு போவது இல்லை. நம்முடைய முகத்தை கர்த்தர் கற்பாறைகளை போல மாற்ற போறார். ஹalleluya. சோ 22nd 22வது நாள் ஆண்டவர் நமக்கு ரொம்ப அழகாய் வாக்குத்தத்தம் கொடுத்தார். என் பெலனாகிய கர்த்தர். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, என் பெலனாகிய கர்த்தர். இனி என்னிடத்திலே செயல்பட போவது என் பலன் அல்ல, மனுஷ பலன் அல்ல. நான் இனி வெளியே போகும்போது என் பலன் அல்ல, கர்த்தர் பலன். என் பலனாகிய கர்த்தர் என்னோடு கூட இருக்க போறார். ஹalleluya. 23வது நாள் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் இருக்கிற கர்த்தர். அப்படின்னா the last, அப்படின்னா அது நெறிந்த நாணல். உங்களுக்கு இதை குறிச்ச ஒரு பெரிய விளக்கத்தை ஆண்டவர் சொன்னார். மங்கி எரிகிற திரி அப்படின்னு சொன்னா அவ்வளவுதான், அணைஞ்சிருச்சு. ஆனா கர்த்தர் என்ன பண்ண மாட்டாராமா, அவர் நெறிந்த நாணலை முறிக்கவும் மாட்டார், மங்கி எரிகிற திரியை அணைக்கவும் மாட்டார். நீங்க இந்த சத்தத்தை கேட்கிற நம்ம நிறைய பேர் நெறிஞ்ச நாணல் தான், நம்ம மங்கி எரிகிற திரி தான். எப்பவோ நம்மளை கர்த்தர் அணைச்சிருக்கலாம், எப்பவோ நம்மளை முறிச்சிருக்கலாம். ஆனா ஏன் ஆண்டவர் அப்படி பண்ணலன்னா, நம்மளை குறிச்சு கர்த்தர் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. உங்களை குறிச்சு ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. உங்க பிள்ளைகளை குறிச்சு ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் நல்ல கைகளை மேல தட்டி முழு வெள்ளத்தோடு இந்த வார்த்தைக்காக ஆமென். Thank you Jesus. 24th 24வது நாள் ஆண்டவர் நம்மோடு நேற்றைய தினத்தில் பேசினார். ரொம்ப அழகான வார்த்தை. உடனே கதவுகளெல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. ஆமென். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்திலே இருக்கிற 4 வித ஆசீர்வாதத்தை கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். 24 நாட்களும் நம்மை நடத்தி வார்த்தைகளை கொடுத்து பலப்படுத்தி இந்த 25வது நாளில் ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறதற்காய் எல்லாரும் கரங்களை தட்டி ஆமென். Thank you Jesus. எங்க தலைமையில நீர் சொன்ன அத்தனை நல்வார்த்தையும், நீர் சொன்ன அத்தனை வேற எங்கிருந்தும் இல்லை, வேறு எவரிடமும் இல்லை. அப்பா, உங்க சமூகத்திலிருந்து கடந்து வரப்போகுது. நீங்க அனுப்ப போறீங்க. இந்த 24 நாட்களும் சொன்ன அத்தனை நல் வார்த்தைகளும் எங்கள் தலையின் மேல் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே